ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நாங்கள் யூனிசர் அண்ட் இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாங்காய் தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நான் மாங்காய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. அண்ட் இதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஒரு குறைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாங்காய் எவ்வளோ வந்து பிடிச்சிருக்குது அண்ட் எந்த அளவுக்கு வந்து லைக் பண்ணுறீங்கிறது வந்து கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க. அப்புறம் வந்துட்டு என்னோட வாய்ஸ் ஓவராக நல்லா இருக்குதா, ஏதாவது மாற்றணுமாங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப பேச விரும்பல. அண்ட் நம்ம மாங்காய்க்குள்ளே வந்து போய் பார்த்துக்கலாம். வாங்கிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லில் வந்து பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் வந்து காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்து உட்காந்துருக்கிறா. அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறா. அது யாருன்னா வந்து அவனோட தம்பி. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறான். என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவன் தம்பி வந்து காணாமல் போயிட்டாங்க. அண்ட் காணாமல் போனதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஒரு கொடூரமான இல்னஸ், அதாவது ஒரு நோயிலால் வந்துட்டு தாக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அவங்க பையன் காணாமல் போனால் அந்த ஒரு வருத்தத்தில் வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து யோசிச்சு பார்க்குறான், இந்த ஒரு நியூஸ் கேட்க தான் வந்து 5 வருஷம் காத்திருந்தேனா, என் தம்பி இறந்து போயிட்டான், அந்த ஒரு நியூஸ் கேட்கவா இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சோகமாயிட்டான். இந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த ஒரு வருத்தத்தில் வந்துட்டு அவனுக்கு ஆப்பிரிக்காவில் ஒரு வேலை கிடைச்சி அவன் அங்கே போயிருந்தான். அண்ட் திருப்பி வந்து இப்போ கொரியாவுக்கு வந்து வந்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், திருப்பி எனக்கு வந்து இந்த கொரியாவுக்கு போகிறதுக்கே வந்து இஷ்டமே இல்லை, ஏன்னா அங்கே யாருமே இல்லை எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அண்ட் நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அவன் தம்பி ஞாபகமாக வந்து ஒரு பொட்டி இருக்குது. அண்ட் அந்த பாக்ஸை வந்து அப்படியே வந்து ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு அதில் வந்து அவனோட தம்பியோட ஃபோட்டோ இருக்குது. இது வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கும் போது வந்துட்டு அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அவன் மெமரிஸ்லாம் யோசிச்சு பார்க்குறான். அப்படியே அந்த பொட்டிக்குள்ள வந்து இன்னொரு பொருள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒரு கை கடிகாரம், அதாவது ஒரு ஹேண்ட் வாட்ச்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ எடுத்து பார்க்குறான். அப்போ தான் வந்து அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ தான் வந்து இது வந்துட்டு அவன் தம்பிக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அது வேறு அவன் கையில் வச்சுக்கிட்டு இந்த அவன் தம்பி கூட சொல்லியிருப்பான், இது ரொம்ப நல்லா இருக்குதுண்ணா, தேங்க்ஸ்ண்ணா அப்படிலாம் வந்து அவன் தம்பி சொல்லியிருப்பான். அதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு இவன் அப்படியே ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்க்குறான். அது பார்த்தா வந்து உடஞ்சிருக்குது. அவனுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. நான் வந்து இது கொடுக்கும்போது ஒன்று உடையிலேயே இப்போ எப்படி உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு வாட்ச்லேருந்து வந்து ஒரு வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா இது ரெக்கார்டர் கிடையாது, இது என்ன வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அண்ட் அப்போ தான் தெரியுது அது அவன் தம்பியோட வயசு. அவன் தம்பி அதில் என்ன சொல்லியிருப்பானா வந்துட்டு, அண்ணா என்ன மன்னிச்சிருண்ணா, 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா வந்துட்டு ஒரு கொடூரமான நோயில் இருந்தாங்க. பட் அதாவது அந்த டைமில் என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு வந்து ரொம்ப சங்கடத்தில் ஒரு வருத்தத்தில் இருந்தேன். அண்ட் அந்த டைமில் வந்து என் ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் வந்து என்ன போட்டிருந்ததுன்னா வந்துட்டு, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் அது வந்து கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும் அப்படி சொல்லி வந்து அதில் போட்டிருந்தது. அண்ட் வேறு டெக்ஸ்ட்னால வந்துட்டு சும்மா எஸ்ஆர்னோன்னு கேட்டது. நானும் வந்து சும்மா வந்து எஸ்ன்னு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் கொடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு என் உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அண்ட் நான் ஒரு வினோதமான ஒரு இடத்துக்குலாம் வந்து போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய டவர் இருந்தது. அந்த டவரை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு காடாக மாறலாம் அப்படிலாம் அதில் விஷயங்கள்லாம் இருந்தது. அண்ட் நானும் வந்து ஒரு பெரிய டீமை வந்து சேர்த்துக்கிட்டு நானும் வந்து ஒவ்வொரு இடத்தையும் வந்து நான் கடந்து போனேன். நாங்கள் வந்து நிறைய போர்கள்லாம் வந்து சண்டை போட்டோம். அண்ட் நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஜெயித்தோம். ஆனால் கடைசியாக வந்துட்டு அப்புறம் காதல் அப்புறம் துரோகம் மூலிமா வந்து நாங்களும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தோக்க ஆரம்பித்தோம். அண்ட் கடைசியாக வந்து நாங்களும் வந்து இறந்துட்டோம் அப்படின்னு நான் வந்து அவன் தம்பி சொல்லி முடிக்கும் போதே வந்துட்டு அவன் அண்ணனால் வந்துட்டு அது கேட்க முடியாமல் அப்படியே அந்த வாட்ச் வந்து மூடி வச்சுட்டு அவன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படியே வந்து ராத்திரி ஆயிடுது. அண்ட் ராத்திரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோட உடம்புல வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள்லாம் ஏற்படுது. அதாவது மானெல்லாம் வந்துட்டு அவன் உடம்புல வந்து ஃபீல் ஆகிறதுல அவனால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அவன் உடம்புலேயே வந்து ஒரு மாதிரி வந்து பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு அவன் தம்பிக்கெல்லாம் என்னென்ன நினச்சிட்டு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் டக்குன்னு வந்துட்டு போகுது. அண்ட் அப்போ தான் வந்துட்டு உங்கள் அவேக்கனிங் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படி சொல்லி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நீங்கள் ஒரு அவேக்கனராக ஆகிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து அவனோட அட்டாக்கிங் அப்புறம் எஜிலிட்டி இதெல்லாம் வந்துட்டு அதில் அப்படியே வந்து போட்டிருக்குது. இத்தனை அப்படி சொல்லி வந்து போட்டிருக்குது. அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஷாக்கிங்கில் வந்து பார்க்குறான். அண்ட் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து என் தம்பியை கொண்டவன் வந்து கண்டிப்பாக நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லி அப்படியே வீடியோட பார்க்குறான். அண்ட் இதோட இந்த ஒரு சாப்டர் வந்து முடியுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது என்னோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் மாங்காய் போகிறதுனால வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ், அதாவது நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. வாய்ஸ் ஓவரில் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸஸ் இந்த மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் கண்டிப்பாக போகிற வீடியோலாம் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய இதாக வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குதா இல்லைங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறது மூலிமா தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நல்ல மாங்காய் வந்து எடுத்துருக்கான். அண்ட் அவனும் அதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வந்து போட போகிறான். அண்ட் அது கண்டிப்பாக வந்து சப்போர்ட் தராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சாப்டரில் வந்து பார்க்கலாம். பாய் சொல்லி சார், நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.